ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த செஷனில் வந்து நம்ம என்ன சார் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்போடைய 8வது அட்டவணை, அதாவது 8th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன சார் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 8th வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பேசுது அப்படின்னா, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, நமக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாம்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னது, நம்மளுடைய 8th ஷெட்யூலில் ஒரிஜினலாக வாட் வி ஹேவ் தான் என்னது லாங்குவேஜஸ் ஒரிஜினலாக நம்ம மட்டும் பார்த்தோன்னா லாங்குவேஜ் மட்டும் இருந்துச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா பை அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நம்மளுடைய அரசியலமைப்பு நம்ம என்னது திருத்தம் பண்ணி எத்தனை லாங்குவேஜை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு எனக்கு என்னது நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன் வந்து யாருக்கு சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு ஓகேவா, விஷயம் வெரி வெரி ஹெல்ப் டு யூ. ஓகேங்களா, ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, தே வாண்ட் டு ஃபோக்கஸ் 2 ஏரியா. ஒன்று ஃபேக்ட்ஸ், இன்னொருத்தவங்க கான்செப்ட். ஸோ கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஃபுல் நம்ம என்னது புரிஞ்சுக்கிறதா நமக்கு வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பொறுத்தளவு வி ஹவ் டு ஸ்டடி டூ மச் ஃபேக்ட்ஸ். அப்போ டூ மச் ஃபேக்ட் நம்ம என்னது படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு நம்ம என்னது சம் ட்ரிக்ஸ் ஆர் அது நிமானிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா என்னது வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா, ஸோ நீ கிளாஸ்க்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிலேயே என்னது வந்து கேட்கப்பட்ட கேள்வி பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ யூபிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் பாருங்கள். 2024 அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, The Constitution 71st Amendment Act 1992 amends the 8th schedule of the Constitution to include which of the following languages. ஓகேவா, என்னப்பா கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 71வது சட்ட திருத்தத்தின்படி பின்வருவனவற்றில் கொடுக்கப்பட்ட மொழிகளில் எவையெல்லாம் என்னது 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதுதான் என்னது அவங்க வந்து நமக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எப்போ 2024. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2014 அங்கே என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 கொடுத்துட்டாங்க மொழிகள். ஓகேவா, அதை கொடுத்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எனது கொடுக்கப்பட்ட 3 மொழிகளில் எந்த மொழிகளை கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழியாக அறிவித்துள்ளனர். இதுதான் உங்களுடைய கேள்வி. அப்போ குவைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் டிஎன்பிஎஸ்சியோ ஆர் யூபிஎஸ்சியோ. ஓகேங்களா, ஸோ ஷெட்யூல் 8 இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 8 எதை பற்றி சார் பேசுது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் டாக்கிங் அபவுட் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. ஸோ டாக்கிங் அபவுட் தி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. அப்போ என்னது, அப்போ இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது பேசுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பகுதிகள் சார் பார்ட் 17 என்ன சார் பேசுது, பார்ட் 17. ஓகே, அது என்ன சார் பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 17 எப்போ போடலாம், 1-7 போடுவீங்களா. பாருங்களேன், தட்ஸ் ஆல்சோ என்னது டாக்கிங் வித் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் பகுதி 17 அல்லது அட்டவணை 8 போத்தாரணப்பா டாக்கிங் வித் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை அவங்க நமக்கு வந்து பேசுகிறாங்க. பாருங்க 17ல் 1 + 7 ஆன்சர் வருது, 8 வருது. அப்போ பாருங்க பார்ட் 17. ஓகேங்களா, அட்டவணை 8 போத்தாரணது டாக்கிங் அபவுட் தி லாங்குவேஜஸ். ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் நம்ம என்னது ஏற்றுக்கொண்ட அப்போ 26 நவம்பர் 1949. ஓகேங்களா, அப்பையும் சரித்தான். அதுக்கு அடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு ஓகேவா நம்ம வந்து என்னது இம்ப்ளிமெண்ட் பண்ண டே 26 ஜனவரி 1950. ஓகேவா, அப்பையும் என்னது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஹேவிங் 14 லாங்குவேஜஸ். ஓகேவா, எவ்வளோ லாங்குவேஜஸ், 14 லாங்குவேஜஸ். ஓகேவா, ஒரிஜினலி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் என்ன சார் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பை அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தே ஆடிங் 8 லாங்குவேஜஸ். ஸோ டோட்டலாக நவ் வி ஹாவ் 22 லாங்குவேஜஸ். ஓகேவா, ஆஸ் ஆஃப் நவ். ஓகேவா, 8 ஹேவிங் 22 லாங்குவேஜஸ். இப்போ எப்படி சார் நம்ம ட்ரிக்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கவனிங்களேன், இங்கே என்னப்பா இருக்குது நம்பர் 22 இருக்காப்பா, அதுக்கு முந்தின நம்பர் யாருப்பா 21. அப்படி தானப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் என்னப்பானா 21st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி. ஓகேங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். த இயர் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க முதல்ல 22க்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் இருக்குது. அதுக்கு முந்தின நம்பர் யார் 21. ஸோ அதுக்கு முந்தின நம்பர் யார் சார் 20. அப்போ புரியுதா? ஓகே, அப்போ அந்த 20 நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின இயர் என்னப்பா 1947. நீங்கள் என்னது கூட்டிக்கோங்க, 1947 கூட்டுங்க, என்ன ஆன்சர் வருது 1967 வருதுங்களா.
புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ 22 அதுக்கு முந்தின நம்பர் யாரு? 21. ஓகே. அப்படின்னது உங்களுக்கு வந்து 21வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி எந்த ஆண்டு? ஓகேங்களா? 21க்கு முந்தையது என்னப்பா? 20. அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த 20 நீங்க என்னது நம்ம சுதந்திரம் வாங்குற வருஷம் இருக்குல்ல, எனக்கு என்னது கூட்டிக்கோங்க. 1967ஆம் ஆண்டு. ஓகேவா? அப்போ 1967ஆம் ஆண்டு. ஓகேவா? ஏற்படுத்தோட ஓகே ஒரு திருத்தம். ஓகேவா? அப்போ 1947ல் இந்தியா காட்ட இண்டிபெண்டன்ஸ். நம்ம என்ன சும்மா வாங்கிட்டோமா? இல்லை. ஓகேங்களா? அப்படின்னது நம்ம வந்து ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கோம் அப்படிங்கல. முதல் லாங்குவேஜ் யாரு? சிந்தி. ஓகேவா? முதல் யாருப்பா? சிந்தி. கொஞ்சம் பாருங்க, 1967 முடியுதுங்களா? அப்படியே 7 கொண்டு வந்துருங்க. ஸோ 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். புரியுதாப்பா? 7 முடியுது, அப்படியே ஆனது 7 கொண்டு வந்துருங்க. 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ரெண்டை கூட்டுங்க. 21 + 71 என்ன ஆன்சர் வரும்? 92ங்களா? அப்போ வருஷம் எவ்வளவு? 1992. இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா 21 + 71. புரியுதுங்களா? அப்போ இங்க என்ன சார் வந்து லாங்குவேஜ் ஆட் பண்றாங்க அப்படின்னா they adding the 3 languages. That's called என்ன சொல்லுவாங்கன்னா கோ மா நீ. ஓகேவா? என்னது? கோ மா நீ. கோ ஃபார் கொன்கனி. ஓகேவா? கோ ஃபார் கொங்கனி, மா ஃபார் மணிப்பூரி அண்ட் நே ஃபார் நேபாளி. ஓகேவா? தெர் ஆர் 3 languages. ஓகே. கோ ஃபார் கொங்கனி, மா ஃபார் மணிப்பூரி அண்ட் நே ஃபார் நேபாளி. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, கடைசி வந்து 7ல் முடிஞ்சுங்களா? நம்ம ஆரம்பிச்சது 71ல் ஆரம்பித்தோம். இங்கே பாருங்க எத்தனை முடியுது? 92ல் முடியுதா? அப்படின்னது அடுத்தது அப்படியே ஆரம்பிங்க. 92nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல் பார்த்தீங்க அப்படின்னா த கவர்மெண்ட் என்னது ஆடிங் 4 languages. அது என்ன சார் அப்படின்னா போர்டு மாஸ். வந்து மேக்ஸில் படிச்சிருப்போம், நம்ம ரூல் இருக்குது. ஓகேங்களா? போர்டு மாஸ். ஓகே. அப்போ அதை பிரித்து படிங்க. போர்டு மாஸில் போ அப்படின்னா யாருப்பா? போடோ. ஓகேவா? போனா யாரு? போடோ. டி ஃபார் டோகிரி. ஓகேவா? டி ஃபார் டோகிரி. ஓகேவா? மா ஃபார் மைத்திலி. ஓகேவா? அந்த 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 லாங்குவேஜ் பேர் என்னது? மா அப்படின்னது மைத்திலி. அண்ட் எஸ்னானப்பா சாந்தாளி. அப்போது இங்கே நம்ம என்னது ஆடிங் த 1 language. இங்கே 3 language. இங்கே என்னப்பா? 4 language. டோட்டலாக கூட்டுங்க எத்தனை? நம்ம வந்து 8 வி ஹவ் த ஆட் த நியூ லாங்குவேஜ். ஓகேங்களா? அப்போ இந்த 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி லெவலில் என்ன சார் கேள்வி கேட்டிருந்தாங்க? ஓகேவா? நமக்கு என்னது இந்த இது கேட்டிருந்தாங்க. 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்க்கப்பட்ட அந்த 3 மொழிகள் என்ன? இதானது என்னது அந்த கேள்வி. என்னப்பா ஆன்சரு? கோ மா நீ, கொங்கனி, மணிப்பூரி, அடுத்த யாரு? நேபாளி. ஓகேவா? இதான் ஓகே. அவ்வளோதான். ஓகே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 92nd ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னொரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. +4 போட்டுங்க. நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 96th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும். இதுக்கான வருஷம் யாரு சார் அப்படின்னா 2003 இருக்குல்ல. இங்கே வந்து என்னது +4 அப்படியே இங்கே என்னது +8 போட்டுருங்க. 2011. அப்போ வந்து என்ன சார் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ஆட் எனி நியூ லாங்குவேஜ். அவங்க வந்து லாங்குவேஜை புதுசாக ஆட் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தி சேஞ்ச் த ப்ரொனவுன்ஸ் ஆஃப் ஒரியா. அப்போ ஒரியா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, அதோடைய பேர் ஓகேவா நவ் தே ப்ரொனவுன்சிங் ஒடியா அப்படின்றாங்க. ஓகேவா? நவ் என்னப்பா? ஒடியா அப்படின்றாங்க. இது மட்டும் தான் நம்ம என்னது பார்க்க வேண்டிய ஏரியா. புரியுதுங்களா? அவ்வளோதான். அப்போ ஒரிஜினல் ஆனது வி ஹேவ் 14 languages. ஓகே. அடுத்தது ஆட் பண்ணது யாருப்பா? 8 language இருக்குது. அப்படின்னு ஈஸியாக பார்த்துடலாம். நம்பர் பாருங்கள், மொத்தமாக அத்தனை 22 ஆனது இருக்குது மற்ற லாங்குவேஜ். அதுக்கு முந்தின நம்பர் யார்? 21. அப்படின்னது 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? இதுக்கான வருஷம் எப்படி சார் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 21க்கு முந்தின நம்பர் யார்? 20. அப்போ 1947 நீங்கள் என்னது கூட்டிக்கோங்க 20. அதானது 1967. ஓகேங்களா? அப்போ முதல் என்னது நம்ம வந்து 1947 நம்ம வந்து கூட்டுறோமா? இது என்னப்பா? இஸ் அவர் இண்டிபெண்டன்ஸ் இயரா. அப்போ நம்ம என்னது சும்மா வாங்கலை. ஓகேவா? இண்டிபெண்டன்ஸை ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கோம். ஸோ சிந்தி. ஓகேவா? அடுத்து 7ல் முடிதா? அப்போத்தானே 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். என்னப்பா இயரு? 92. அப்போ 21 + 71 அதானது 92. ஓகேவா? அப்போ அப்படி கிடைக்கும். அடுத்து கீழே கொண்டு வந்துருங்க. 92nd என்னப்பா? அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அவ்வளோதான். ஓகேவா? என்ன சார் கீவேர்டு? போர்டு மாஸ், போடோ, டோக்கிரி, மைத்திலி, சாந்தாளி. ஓகேவா? தட்ஸ் ஆல். அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே +4 போடுவீங்க, 96th வரும். இங்கே என்னது +8 போகிறீங்க. ஓகேவா? என்ன வருது? 2000 என்ன வருது? 11 வருது. தட்ஸ் ஆல். ஓகேவா? இங்கே வந்து என்னது டஸ் நாட் ஆடிங் எனி நியூ லாங்குவேஜஸ். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரியா அப்படின்ற என்னது ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. நவ் வி கேன் கால் என்னது ஒடியா. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இது மட்டும் உங்களுக்கு என்னப்பா தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அப்போது நம்மளோட ஒரிஜினலாக இருந்த இதை பார்த்தீங்கன்னா ஓகேவா லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யாருப்பா? அஸ்ஸாமிஸ். எங்கே சார் பேசுகிறாங்க? அஸ்ஸாமில் பேசுகிறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? தென் அடுத்து யார் இருந்தாங்க நமக்கு வந்து? பெங்காலி. ஓகேவா? பெங்காலி எங்கே பேசுகிறாங்க? வெஸ்ட் பெங்காலில் பேசுகிறாங்க. ஓகேவா? எங்கே பேசுகிறாங்க? வெஸ்ட் பெங்காலில் பேசுகிறாங்க. தென் குஜராத் எங்கே? கண்டிப்பாக இங்கே குஜராத் தான். ஸோ ஹிந்தி பார்த்தீங்க அப்படின்னா
அண்ட் இந்தியா ஓகே பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ் ஆஃப் பண்ணது தேர் இஸ் நோ நேஷனல் லாங்குவேஜ். அப்போ ஹிந்தி என்னது இஸ் நாட் அவர் நேஷனல் லாங்குவேஜ். ஓகேங்களா, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு என்னது என்ன கிடையாது, தேசிய மொழி என்னது ஓகேவா, அப்படி என்னது ஒன்று கிடையவே கிடையாது. தேர் இஸ் நோ நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, தேர் இஸ் நோ நேஷனல் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, ஸோ அது எங்கே சார் பேசுகிறாங்க, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல், பீகார், ராஜஸ்தான், ஓகேவா அங்கே பேசுகிறாங்க. கன்னடா நமக்கு தெரியும், கர்நாடகா தான். காஷ்மீர் எங்கே, ஜம்மு காஷ்மீர். ஓகே, தென் மலையாளம் எங்கேப்பா, கேரளா. ஓகே, மலையாளம் எங்கே, கேரளா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க மராத்தி எங்கேப்பா, மகாராஷ்டிராவில் பேசுகிறாங்க. அண்ட் ஒடியா. ஓகேங்களா, இதானப்பா என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 96th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா, அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஓகே, ஒடியா எங்கே, ஒடிசா. ஓகே, தென் பஞ்சாபி வந்து இங்கே பஞ்சாபில். சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா எங்கே பேசுகிறாங்க, என்னது நார்மலி இன்றைக்கி இங்கே நார்த் இந்தியாவில், ஸோ என்னது வட இந்தியாவில் ஜென்ரலாக பேசுகிறாங்க அதெல்லாம். ஓகே, ஆனால் இங்கே தமிழ் எங்கே, தமிழ்நாடு. ஓகே, தெலுங்கு, ஆந்திரா அண்டு தெலங்கானா. ஃபார் உருது எங்கே பார்த்துருக்கா, உருது எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அண்ட் என்னது சம் என்னது ஆல் ஓவர் இந்தியா. அப்போ என்னது இந்தியா முழுக்க பேசுகிறாங்க. ஓகே, கொஞ்சம் என்னது பரவலாக பேசுகிறாங்க எது, உருது லாங்குவேஜ். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து ஓகேவா புதுசாக என்னது சேர்க்கப்பட்டது பார்க்குறோம் நம்ம. அப்போ இங்கே பாருங்க சிந்தி. ஓகேவா, எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 21st பார்த்தோமா நம்ம. ஓகே, அடுத்து கோ மா நீ. ஓகேவா, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி என்னப்பா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 71st என்னது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இடத்துல. ஓகே, அடுத்து பாருங்க போர்டு மாஸ்ல. ஓகேவா, போர்டு மாசுங்களா, அப்போ என்னது போடோ, டோக்கிரி, மைத்திலி, சாந்தலி. ஓகேவா, இந்த நாள் என்னது 92nd என்னது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா, இவ்வளோ தான். ஓகே, இதை மட்டும் நீங்கள் என்னது படித்தால் போதுமானது. அப்போ நீங்கள் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் படிச்சுட்டு ஓகேவா, இதுக்கடுத்து நீங்கள் என்னது நம்ம ஓகேவா எங்கே போயிடலாம், நம்ம வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் போயிடலாம். ஓகே, அப்போது இந்தியாவில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அப்படின்ற கான்செப்ட் வந்து ஓகேவா எப்போ வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகே எப்போ கொண்டு வர்றாங்க, 2004 கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை, இந்த மொழி என்னது கிளாசிக்கல் லாங்குவேஜ்ப்பா அப்படின்னு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் சார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகேவா, யார், கல்ச்சர் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக ஓகே 4 இருக்குது குவாலிட்டிஸ். ஓகே, அப்படின்னா அது வந்து அவங்க வந்து பார்த்துட்டு அந்த என்னது 4 குவாலிட்டிஸை எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் என்னது ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அவங்கள என்னது தே அனௌன்சிங் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை 2025 ஆஸ் ஆஃப் நவ் வி ஹேவ் 11 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாமா. அதுக்கான கிரிட்டேரியா என்ன சார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னப்பா, ஹை ஆன்டிக்விட்டி ஆஃப் இட்ஸ் இயர்லி டெக்ஸ்ட் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. அப்போ என்ன சார் அர்த்தம் இருக்கு அப்படின்னா என்னது ஹை ஆன்டிக்விட்டி என்னது மிகவும் என்னது தொன்மையாக இருக்கணுமா. ஓகேவா, அப்படின்னது 5 இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஓகேவா எப்படி இருக்கணும், மிகவும் என்னது தொன்மையாக இருக்க வேண்டும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 என்னது 2000 ஆண்டுகளுக்கு என்னது அந்த லாங்குவேஜ் வந்து பழமையாக இருக்குன்றாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் பாருங்க, அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் ஓகேவா தட்ஸ் கால்ட் என்னது லிட்டரேச்சர். ஓகேவா, ஷுட் பி என்னது ஏன்ஷியன்ட்ன்றாங்க. அப்போ என்னது அந்த மொழிக்கென்று என்னது தொன்மையான என்னது இலக்கியங்கள் என்னது இருக்க வேண்டுன்றாங்க. அப்போ என்னது அந்த மொழிக்கான தொன்மையான இலக்கியங்கள் எத்தனை, 2வது. 3வது பாருங்க, லிட்டரரி ட்ரெடிஷன் இஸ் ஒரிஜினல். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா என்னது அந்த இலக்கியங்கள் என்னது எல்லாமே என்னது ஒரிஜினலானது இருக்க வேண்டும். யாருமே என்னது மற்ற மொழியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணது பாரோ பண்ணக்கூடாதுன்றாங்க. ஓகேவா, டோன்ட் பி பாரோ, நம்ம என்னது கடன் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. அதானது 3வது கண்டிஷன். ஓகே, அண்ட் 4th பாருங்க, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்ட் லிட்டரேச்சர் பீயிங் டிஸ்டிங் ஃப்ரம் தி மாடர்ன். அப்படின்னா என்ன பண்ணா என்னது இந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ்லேருந்து வந்த ஆஃப் ஷூட். ஓகேவா, கிளை மொழிகளை என்னது சார்ந்து இல்லாமல் என்னது தனித்து இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் புரியுது அவங்களுக்கு, என்னது மிகவும் தொன்மையாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எப்படி இருக்க வேண்டும், தொன்மையாக இருக்க வேண்டும். அந்த இலக்கியங்கள் ஓகேவா எவ்வாறாக இருக்க வேண்டும், ஷுட் பி ஒரிஜினல்ட்டாங்க, ஷுட் நாட் பி பாரோவ்டு அப்படின்ட்டாங்க. ஓகேவா, அண்ட் ஃபைனலாக ஓகேவா என்ன கொடுத்துட்டாங்க, அந்த இலக்கியங்கள் என்னது அந்த மொழியிலிருந்து வந்த கிளை மொழிகள் என்னது தொடர்பாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 4 கிரிட்டேரியா பேஸ் பண்ணி இந்தியாவில் மிக 11 லாங்குவேஜஸ். ஃபர்ஸ்ட் யாருன்னா தமிழ். ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு, தமிழ். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு எத்தனை நமக்கு வந்து வருடங்கள் நமக்கு எத்தனைப்பா முக்கியமானது வருடங்கள். ஃபர்ஸ்ட் யாரு, தமிழ் 2004. ஓகேவா, அடுத்து யாரு, சமஸ்கிருதம் 2005. தென் தெலுங்கு அண்ட் கன்னடா போத்தாருங்கப்பா 2008. ஓகேங்களா, அடுத்து 2013 யாருப்பா, மலையாளம். 14 ஒடியா. ஓகேவா, தென் அடுத்து பாருங்க 2024 லாஸ்ட் இயர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஓகேவா ஆடிங் தி 5 லாங்குவேஜஸ், மராத்தி, பாலி, பிராக்ரித், அஸ்ஸாமிஸ், பெங்காலி. ஓகேங்களா, இவ்வளவுதான். ஓகேவா, அப்போது எந்தெந்த லாங்குவேஜ்லாம் செம்மொழிகளோ இந்தியாவில் அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா
ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்காங்க ஓகேவா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரி இயர் கிவன் த இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ஓகேங்களா. எவ்வளோ தர்றாங்க 2 தர்றாங்க ஓகேவா. அப்போ என்னது அந்த 2 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து யாருக்கு தர்றாங்க அப்படின்னா இந்த செம்மொழிகளில் ஒரு எமினன்ட் பர்சன் இருப்பாங்களே கவிஞர்கள் ஓகேவா, எமினன்ட் பர்சன் இருப்பாங்க புலமை வாய்ந்தவர்கள் ஓகேவா. அவங்களுக்கு என்னது இவங்க வந்து 2 அவார்டு கொடுக்குறாங்க. தென் ஆல்சோ என்னது செட்டிங் அப் ஆஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் ஓகேவா இன் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஓகேங்களா. இதானது அதோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து என்ன சார் கேள்வி கேட்கலாம் யூபிஎஸ்சியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் கொடுக்கப்பட்ட 11 கிளாசிக்கல் லாங்குவேஜில் தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, மராத்தி, பாலி, பிராக்ரித், அஸ்ஸாமீஸ், பெங்காலி ஓகேவா பண்ணது கொடுக்கப்பட்ட நமக்கு 11 லாங்குவேஜில் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஆல் தி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆர் கன்சிடர்ட் as the official language of India அப்படிம்பாங்க. அப்படின்னது அனைத்து செம்மொழிகளும் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக உள்ளன அப்படிக்கா ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க நமக்கு பாயிண்ட். அதுக்கு சரியா தவறா என்னது கண்டிப்பாக தவறு. ஏன் சார் பிகாஸ் பாலி அண்ட் பிராக்ரித் ஓகே போத் ஆர் டஸ் நாட் கம்ஸ் அண்டர் த 8th schedule ஓகேங்களா. அப்படின்னது பாலி பிராக்ரித் ஓகேவா டஸ் நாட் கம்ஸ் அண்டர் த 8th schedule ஓகேவா. இதை மட்டும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்மோர் பார்த்தீங்க அப்படின்னா 8th schedule என்ன லாங்குவேஜ் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது ஓகேங்களா. என்ன கிடையாது, இங்கிலீஷ் கிடையவே கிடையாது. ஸோ தட் என்னது இங்கிலீஷ் இஸ் டஸ் நாட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா ஓகேவா. என்னது இந்தியாவில் எனது ஆங்கிலம் வந்து அங்கீகரிக்கப்படாத என்னது ஒரு மொழி ஓகேங்களா. இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது ஓகேவா. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க. The 71st Amendment Act 1992 amends the 8th schedule of the Constitution to include which of the following languages அப்படின்னது 71வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்னது நம்மளுடைய 8வது அட்டவணையில் பின் கொடுக்கப்பட்டுள்ள எத்தனை மொழிகள் என்னது உள்ளடக்கியது ஏதாவது கேட்கப்பட்ட கேள்வி. என்னப்பா அதுக்கு வந்து ஆன்சரு கோமானி ஓகே அப்படி தானே கோ மா நீ ஓகேவா. அதில் கோனா என்னப்பா கொங்கணி, மா ஃபார் மணிப்பூரி ஓகேவா, நேபார் என்னது நேபாளி. ஸோ கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி ஓகேவா. ஸோ கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்னா ஆன்சர் யாருப்பா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 1 2 3 ஓகேவா. இப்போ இங்கே பார்த்துடலாமா. இந்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க. என்னது கொடுக்கப்பட்ட லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜெலாம் கவர்மெண்ட் வந்து செம்மொழி ஓகேவா கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. கேள்வி கட்டிருக்காங்களா யாரெல்லாம்ப்பா மொத்தத்தில் 11 லாங்குவேஜ் ஓகே தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, அடுத்துக்கா புதுசாக வந்த 5 லாங்குவேஜ் யாரெல்லாம் அஸ்ஸாமீஸ், பெங்காலி, மராத்தி, பாலி, பிராக்ரித். அப்போ ஓகேவா இல்லாதது யார் குஜராத்தி அது இது ஓகே இல்லவே இல்லை. அப்போ மீதி யார் இருக்காங்க தெலுங்கு அண்ட் கன்னடா. எப்போ சார் சேர்த்தாங்க 2008 சேர்த்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதால் போதுமானது. அப்போ இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்னது நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. டவுட் இருந்தால் ஓகே வந்தது கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்டில் ஓகேவா. தேங்க்யூ கைஸ். மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன்.